இப்போ புத்தாண்டு பிறந்தாச்சு. வாழ்த்தும் சொல்லிட்டாரு விஜய். நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம், நல்லாவே இருந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்தை இன்றைக்கி போட்டாச்சு, தெரிவிக்க விட்டாச்சு. இதை தாண்டி விஜயுடைய அரசியல் களம் இந்த 2026, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2026 26நாங்க, 26 வந்தாச்சு. இல்லை ஏப்ரல் மே மாதம் எலெக்ஷன் வரப்போது. இந்த ஏப்ரல் மே மாதத்தில் எலெக்ஷன் அப்படிங்கும்போது ஜனநாயகன் படத்துங்க இந்த எலெக்ஷனுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஜனநாயகன் படம் என்ன விஷயத்தை பேசப்போகுது? விஜயோடைய அரசியல் களத்தை பேச போகிறதா? விஜயோடைய ஒரு அரசியல் கொள்கையை சொல்ல போகுதா? இல்லை இது தாவேக்காவிற்கான ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இருக்க போதா? இல்லைனா பரவலாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல பகவந்த் கேசரி, பாலையா நடித்த படம், தெலுங்கு படம், அந்த படத்தினுடைய ரீமேக்கா ஆரம்பத்துலேருந்து? இது யச்சுநாத் அங்கேயே ஆடியோ லான்ச் மலேசியா மேடையிலே சொன்னார். இது சில பேர் ரீமேக்குன்றாங்க, இல்லை பாதி ரீமேக்கு மீதி சொந்த கதைன்றாங்க. நீங்கள் படம் பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படமாக இருக்கும், அது ஒரு தளபதிக்கான படமாக இருக்குன்னு இப்போ கூட விகடன் ஆனவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு யச்சுநாத். முழு கதையும் சொல்லணும் அப்படின்னா ஒரு 500 கோடி ரூபா கொடுங்க அப்படின்றாரு. இந்த அளவுக்கு யச்சுநாத் பேசுவாரான்னு தெரியல. அதை தாண்டி நீங்கள் படம் பாருங்கள், பாருங்கள். இந்த படம் நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு படமாக இருக்குன்னு